Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. First and third semesterல prescribe பண்ணிருக்க எல்லா பேப்பர்ஸ்க்குமான complete study materials என்கிட்ட available-ஆ இருக்கு. இந்த complete study materialsல எல்லா டாபிக்ஸ்க்குமான essays, paragraphs, short answers, MCQs provide பண்ணிருக்கேன். இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 7200893046 நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பேப்பர்ஸுங்கிறத நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது டிராவல் ரைட்டிங் பேப்பர்ல யூனிட் 3ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக் தான். ஸோ யூனிட் 3ல ஒரு சிங்கிள் டாபிக் தான் உங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. The name of the topic is 9 Lives in Search of the Sacred in India. This is written by William Dalrymple. Okay, இது யூனிட் 3ல உங்களுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு. Now let us have a short introduction of the author. Before that, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. William Dalrymple, the prize-winning Scottish historian, travel writer and critic, has spent much of his career documenting the history, culture and spiritual diversity in India. So, இவரோட மெயின் ஒர்க், அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் மேன், ஓகே, ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், டிராவல் ரைட்டர். ஆனால் அதிகமாக அவர் இந்தியாவை பற்றிய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இதை தான் ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. He celebrated works such as City of Pigeons, White Mughals, The Last Mughal combined rigorous historical scholarship with a gifted storyteller's eye for detail. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா நிறைய விஷயங்களை சொல்ற அதே சமயத்துல எப்போ இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க டிராவல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோரி டெல்லரோட கிஃப்டும் இருக்கணும். ஓகே, ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லை, அது எப்படி சொன்னா நம்ம ரீடர்ஸ்க்கு வந்து படிக்க நல்லா இருக்குமோ அது மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கு இவருக்கு. In 2009, Dalrymple published 9 Lives in Search of the Sacred in Modern India, a book that returned him to travel writing after nearly a decade of historical biography. ஸோ இவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபி எழுதினவர். அவர் வந்து இந்த புக்கை வந்து எப்போ எழுதுறாரு பாருங்க, 9 Lives. நாம படிக்கிற இந்த புக்கை வந்து 2009ல எழுதினார். இந்த புக் எழுதினதுக்கு அப்புறமா அவரு டிராவல் ரைட்டிங்க்கு திரும்ப வராரு. ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபி இடையில எழுதிட்டு இருந்தவர் திரும்பவும் டிராவல் ரைட்டிங்குள்ள வராரு. ஓகே, ஸோ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ரூலர்ஸ் அண்ட் எம்பையர்ஸ் ஹி டர்ன்ஸ் இட்ஸ் அட்டென்ஷன் டு த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ இங்கே பார்த்தீங்க இந்த ஒர்க்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் பற்றி எழுதல. பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் முகல்ஸ், லாஸ்ட் முகல்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபி எழுதிட்டு இருந்தவர் டிராவல் ரைட்டிங்குள்ள வராரு. வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ரூலர்ஸ் அண்ட் எம்பையர்ஸ் ஹி டர்ன்ஸ் ஹிஸ் அட்டென்ஷன் டு தி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். ஆர்டினரி பீப்புளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள போய் பார்க்கிறாரு. அதாவது ஆன்மீக பயணம், தனி மனிதர்களோட ஆன்மீக பயணத்தின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த புக்ல இருக்கு. கேப்சரிங் வாய்ஸஸ் ஃப்ரம் இந்தியாஸ் வாஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரிலிஜியஸ் லேண்ட்ஸ்கேப். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய விதமான ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் அந்த காம்ப்ளெக்ஸா இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த, இப்போ ஒரே ரிலிஜன்லயே ஹிந்துயிசம்லயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான ப்ராக்டிசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை, முக்கியமான அவருக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை அவர் இந்த 9 Sacred Lives இந்த புக்ல வந்து அவர் 9 Lives in Search of the Sacred in India அப்படிங்கிற புக்ல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படம் பிடிச்சு நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஓகே, நான் எஸ்ஏக்குள்ள போலாம். Here starts the essay. Essay questionும் கொடுத்திருக்கேன். Discuss how William Dalrymple's 9 Lives in Search of Sacred in Modern India portrays the diversity of Indian spiritual traditions through the lived experiences of ordinary people. Illustrate your answer with examples from the text. So questionும் அதுதான். ஓகே, diversity of India-வை நம்ம கண்ட்ரியை பத்தி சொல்றப்ப என்ன சொல்வோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அப்போ வேற்றுமையான அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ், ஆன்மீக பாதைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் எப்படி படம் பிடிச்சு காமிச்சிருக்காருங்கிறது தான் கொஸ்டின். நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி ஆன்சர். டிராவல் ரைட்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஷன், 9 Lives. ஓகே, இதை தான் நம்ம ஷார்ட்டா என்ன சொல்றோம் அப்படின்னா 9 Livesன்னு சொல்றோம். இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ் டிராவல் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கதையை வந்து டிராவல் லிட்ரேச்சர்
லிட்ரேச்சர் தான் சொல்றாங்க. வித் a narrative approach that borrows the intimacy of fiction. ஒரு ஃபிக்ஷனுக்கு எப்படி ஒரு இன்டிமசி இருக்குமோ, ஃபிக்ஷன் வந்து நம்மகிட்ட நெருக்கமா கதை சொல்ற மாதிரி இருக்குமா, இன்டிமேட்டா கதை சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்டோரி புக்கா தான் இந்த டிராவல் ரைட்டிங் புக்கான 9 லைவ்ஸை பார்க்க முடியுது. Dalrymple journeys through towns, villages, temples, shrines, and remote settlements, encountering people whose lives are wholly dedicated to their faith. இப்போ இவர் வந்து இவங்கள இது பண்றதுக்கு, இவங்க கூட இவங்களோட லைஃப்பை பத்தி கண்டறியறதுக்கு இவர் என்ன பண்றாரு, நிறைய டவுன்ஸ், வில்லேஜஸ், டெம்பிள்ஸ், ஷ்ரைன்ஸ்ன்னு போயிட்டு இருக்காரு. ரிமோட்டான ஊருங்களுக்கு கூட போய் அங்க இருக்க வித்தியாசமான கதைகள், யூனிக் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஈச் சாப்டர் இஸ் அ போர்ட்ரேட் ஆஃப் அ பர்சன் ஆர் கம்யூனிட்டி. இதுல பாத்தீங்கன்னா 9 லைவ்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ 9 பேரோட வாழ்க்கைய வந்து அவர் இதை படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ ஈச் சாப்டர் இஸ் அ போர்ட்ரேட் ஆஃப் அ பர்சன் ஆர் கம்யூனிட்டி. ஸோ 9 லைவ்ஸ், அந்த டாபிக்கோட மீனிங்கே பாருங்க, 9 லைவ்ஸ் ஆஃப் த சேக்ரெட். ஓகே, 9 லைவ்ஸ்னா 9 பேரோட வாழ்க்கை. எந்த மாதிரி 9 பேரோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, இன் சர்ச் ஆஃப் த சேக்ரெட் இன் இந்தியா. ஓகே, சேக்ரெட் பீப்புள்னா தெரியும் இல்லையா, புனிதர்கள். ஓகே, 9 லைவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் த சேக்ரெட் இன் இந்தியா அப்படின்னா 9 பேரோட அந்த வாழ்க்கையை தேடி ஒரு பயணம் மாதிரி. ஓகே, right. So each chapter is a portrait of a person or community, and together they form a kind of modern Canterbury Tales where each character embodies a different path to the sacred. So இந்த கதையில பாத்தீங்கன்னா எப்படி கேண்டபரி டேல்ஸ்ல ஒவ்வொரு பில்கிரிமும் ஒவ்வொரு ஸ்டோரி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி இவரும் கதை சொல்றாரு. where each character embodies a different path to the sacred. அந்த புனிதர் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற இந்த கதை சொல்லுது. Through this structure, Dalrymple weaves travel, ethnography, and storytelling into an exploration of how ancient spiritual traditions survive amid India's rapid modernization. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மூலமா டார்லிம்பிள் என்ன பண்றாருன்னா ஒரு அழகான வீவ் பண்றாரு. ஒன்று சேர்த்து வீவ் பண்றதுன்னா என்ன, நெய்யறது. ஓகே, ஸோ டிராவல், எத்னோகிராஃபி, ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் கலந்த கலவையா இந்த புக்ல நமக்கு கொடுத்துருக்காரு. சம்மரி ஆஃப் த 9 லைவ்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கதையா நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இது சொன்னேன் 9 லைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ ஒவ்வொன்றை பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் தான் பார்க்க போறோம். டீட்டெயில்டா எதுவுமே பார்க்கல. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கிறோம். ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் கதை வந்து த நன்ஸ் டேல், பிரசன்னமாத்தி மாதாஜி. நன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த நன்ஸ், சிஸ்டர்ஸ் வந்து நன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் இது வந்து ஜெயினிசம் நன் ஒருத்தவங்களை பத்திய கதை. இவங்க பேரு வந்து பிரசன்னமாத்தி மாதாஜி. Set in Sivanabelogola, a historic Jain pilgrimage town, this tale recounts the life of Prasannamati Mataji, a nun devoted to strict ascetic practice. இந்த கதை வந்து பிரசன்னமாத்தி மாதாஜி பத்தி இருக்குது. இவங்க வந்து எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா ஸ்ரவணபெலகோலா அப்படிங்கிற கர்நாடகால ஒரு டவுன். ஓகே, ஜெயின மதத்தை சேர்ந்த ஒரு பில்கிரிமேஜ் டவுன். இங்க தான் இருக்கிறாங்க. She is a nun devoted to strict ascetic practices. ஸோ உங்கள் ஜெயினிசம் பத்தி ரொம்ப அவங்களோட அந்த நன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த ப்ராக்டிசஸ் வந்து ஜெயினிசம்ல ரொம்பவே சிவியரா இருக்கும். Her narrative takes a tragic turn when her close companion embraces Salikana, the Jain ritual of fasting unto death. இவங்க வந்து ஒரு அவங்களோட க்ளோஸ் கம்பேனியன் ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மதத்துல வந்து ஒரு வித்தியாசமான பிராக்டிஸ் இருக்கு. கடவுளை அடையிறதுக்கு அவங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணி கடவுளை அடைவாங்க. ஃபாஸ்டிங் அண்ட் டு டெத். அதை வந்து இப்போ நம்ம ஜீவ சமாதி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து அப்படியே பட்டினி இருந்து கடவுளை அடைகிற அந்த வழி வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. அப்போ விட்னஸிங் ஹர் ஃப்ரெண்ட் ஸ்லோ டிபார்ச்சர், மாதாஜி ஸ்ட்ரகிள்ஸ் டு பேலன்ஸ் ஹியூமன் அட்டாச்மெண்ட் வித் த ஜெயின் ஐடியல் ஆஃப் கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட். அது வந்து என்னது, கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட், உலக வாழ்க்கையிலேருந்து தன்னை எப்படி பண்ணுறாங்க, விலக்கிக்கிறாங்க இல்லையா. இப்போ இவங்க என்னதான் வந்து அந்த ஜெயின் துறவியா இருந்தா கூட மாதாஜி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்படி இறந்து போறப்போ அந்த ஹியூமன் அட்டாச்மெண்ட்டுக்கும் இந்த கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட்னா ஒரு விஷயத்துல இருந்து அப்படியே திறந்து இருக்கிறது. ஓகே, கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட்டுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் டிட்டாச்மெண்ட். ஸோ அதுக்கு இடையில அவங்க ரொம்ப தடுமாற்றம் அடைகிறாங்க. ஹைலைட்டிங் தி டென்ஷன் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் இமோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அப்போ டிசிப்ளினுக்கும் இமோஷனுக்குமான ஒரு
டென்ஷன். அது டிசிப்ளின்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு விஷயம் கட்டுக்கோப்பா போறது டிசிப்ளின். இமோஷன்ஸ்னா உணர்ச்சிகள், உணர்ச்சிகளுக்கும் டிசிப்ளினும் கொஞ்சம் ஆப்போசிட் ஆனதுதான். உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவங்க டிசிப்ளினுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த பேலன்ஸ்ல வந்து மேடம் வந்து பயங்கர தடுமாற்றத்தோட இருக்கிறதா இந்த கதை வந்து பிரசன்னமாத்தி மாதாஜி பத்தி சொல்லுது. அடுத்த கதை பாருங்க, த டான்சர் ஆஃப் கண்ணூர், ஹரிதாஸ். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஹரிதாஸ், a Dalit manual laborer and prison warden, leads an extraordinary dual life. For most of the year, he is humble worker of low social status. But during the Theyyam festival season, he transforms into a divine dancer possessed by the gods. இதுல ஹரிதாஸ் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு தலித் மேனுவல் லேபரர், ஒரு சாதாரண ஒரு லேபரர் தான், பிரிசன் வார்டனா இருக்கிறாரு அவரு. ஓகே, ஒரு 2 விதமான லைஃப் வந்து அவருக்குள்ள மல்டி பர்சனாலிட்டி மாதிரி தான் அவர். எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து ஒரு சாதாரண ஒரு கீழ்நிலை வேலைக்காரனா இருக்கிறார். ஓகே, எல்லாருக்கும் அடிபணிஞ்சு ஒர்க் பண்ற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. ஆனா தெய்யம்னு ஒரு ஃபெஸ்டிவல் அங்க கேரளால நடக்குமா, அந்த டைம்ல அவர் டிவைன் டான்சரா பொசஸ் ஆயிரு, அதாவது சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றாரு. இன் திஸ் சேக்ரட் ரோல் ஈவன் பிராமின்ஸ் போ பிஃபோர் ஹிம். அந்த மாதிரி அவரு, ஏன்னா வருஷமெல்லாம் மத்தவங்களுக்கு பணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு நடப்பாரு. அந்த தலித்துன்ற மாதிரி அந்த கேட்டகரியில அவர் அப்ரெஸ் பண்ணி அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால, அப்ரெஸ்டா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நடப்பார். ஆனா தெய்யம் ஃபெஸ்டிவல்ல அவர் வந்து என்னவாயிடுறாரு, தனக்குள்ள காட் அந்த டிவைன் பிரசன்ஸ் இருக்க மாதிரி அவர் வந்து அந்த டான்சிங் எல்லாம் பண்றாரு. அப்போ அத்தனை நாள் அவருக்கு அவரை கட்டுப்பாடோட வச்சிருந்த பிராமின்ஸ் மாதிரி மேல்நிலை, இந்த மேல் ஜாதின்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அடிபணிஞ்சு போறாங்க, அவருக்கு முன்னாடி பவ் பண்றாங்க, அவர்கிட்ட தலை வணங்கி நிக்கிறாங்க. His story exposes both the enduring power of ritual performance and the contradictions of caste, divinity and the identity in India. So இவரோட கதை வந்து இந்த பவர் ஆஃப் ரிச்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், ரிச்சுவல் பவர்னு வர்றப்போ அந்த இடத்துல வேற மாதிரி எப்படி இருக்காங்க, இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை பத்தி இந்த கதை பேசுது. அடுத்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா த டாட்டர் ஆஃப் எல்லம்மா ராணிபாய். ஓகே, த டாட்டர் ஆஃப் எல்லம்மா ராணிபாய், தேவதாசி, கர்நாடகா. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. ராணிபாய் பத்திய கதை. ஸோ நம்ம எத்தனை கதை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிரசன்னமாத்தி மாதாஜி, ஹரிதாஸ் டான்சர் ஆஃப் கண்ணூர், கண்ணூர். ஓகே, அடுத்தது வந்து த டாட்டர் ஆஃப் எல்லம்மா, ராணிபாயோட கதை பார்க்க போறோம். ராணிபாய் ஸ்டோரி ரிவீல்ஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த தேவதாசி சிஸ்டம். இது வந்து தேவதாசிகளை பத்திய கதை. நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேவதாசிஸ்ங்கிறது ஒரு விதமான சிஸ்டமா இருந்தது இந்தியன் பிராக்டிசஸ்ல, ரிலிஜியஸ் பிராக்டிசஸ்ல இருந்தது. கோயிலுக்காக அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்கன்ற மாதிரி கதை, டான்சர்ஸா இருப்பாங்க. டெடிகேட்டட் டு த காடஸ் எல்லம்மா, இவங்க வந்து எல்லம்மான்ற ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு காடஸ்க்கு இவங்களை டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அட் த ஏஜ் ஆஃப் 6, 6 வயசுல எல்லாம் அவங்க அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஷி ஈவென்ச்சுவலி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த ட்ரெடிஷன். அப்ப அந்த ட்ரெடிஷன்ல ஒரு பகுதியை அவங்க மாறுறாங்க. தட் பிளெண்ட்ஸ் ரிலிஜியஸ் சர்வீஸ் வித் ரிச்சுவலைஸ் செக்ஸுவல் ஒர்க், செக்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இந்த தேவதாசியோட வேலை என்னன்னா ரிலிஜியஸ் சர்வீஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அங்க வர்ற ஆண்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்டிமேட்டா அவங்களோட செக்ஷுவல் விஷஸையும் தீர்த்து வைப்பாங்க. Initially resistant, she later accepts her role and encourages her daughters to follow the same path, seeing it as sacred rather than shameful. ஆரம்பத்துல இந்த பிராக்டிசஸ்க்கு அவங்க ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்காங்க, அவங்களால தாங்கவே முடியல. பட் லேட்டர் இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கதான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த ரோலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தன்னோட டாட்டர்ஸையும் என்கரேஜ் பண்றாங்க. இது சேக்ரடா நினைச்சுக்கங்க, இது ஷேம்ஃபுல் கிடையாதுன்னு சொல்லி தராங்க. Through her, Dalrymple explores how ancient practices shift between sanctity and exploitation under social and economic pressures. So இவங்க கதை மூலமா டார்லிம்பிள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பழைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சாங்டிட்டி, அந்த புனிதத்துவத்துக்கும் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதை வந்து புனிதமான ஒரு விஷயமா வேற ஏதோ காரணத்தை கொண்டு வந்ததெல்லாம் ஒரு சில மனிதர்கள் தங்களோட தேவைக்காக மாத்திக்கிறாங்க இல்லையா, பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா. இது ரெண்டுக்குமான அந்த விஷயத்த வந்து இந்த ஸ்டோரியில சோஷியல் எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ்ல எப்படி வந்து மக்கள் வந்து இந்த சாங்டிட்டி, இந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் தங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்களோ அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தி சிங்கர் ஆஃப் எபிக்ஸ் தான் அடுத்தது, மோகன் பாப்பா அண்ட் பட்டாசி ஃப்ரம் ராஜஸ்தான். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த கதை. இப்போ ராணிபாய் பார்த்துட்டோம்.
அடுத்தது மோகன் பாப்பா அண்ட் பட்டாசி. இது ராஜஸ்தான். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டு வரோம். ஓகே, கர்நாடகா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா. அடுத்தது வந்து தெய்யம் பெர்ஃபார்மர் கேரளா, ராணிபாய் வந்து தேவதாசி கர்நாடகா. அடுத்தது வந்து மோகன் பாப்பா அண்ட் போப்பா அண்ட் பட்டாசி ராஜஸ்தான். Mohan Bopa, an illiterate goat herder, and his wife Batasi are among the last singers of the 4,000 line epic of Babuji. They perform with the help of painted scroll, carrying forward an oral tradition centuries old. So இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா கோட் ஹர்டர், கோட்ஸை வந்து அந்த ஹர்டர் வந்து இது வழிநடத்துறவர் தான், ஆடு மேய்ப்பவர் தான் மோகன் போப்பா. அவரோட ஒய்ஃப் தான் பட்டாசி. ஓகே, இவங்க ரெண்டு பேர் லைஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்க வந்து சிங்கர்ஸ் ஆஃப் த 4000 லைன் எபிக் ஆஃப் பாபுஜி. பாபுஜின்னா அந்த ஸ்டேட்ல ஒரு எப்பிக் இருக்கு. இது வந்து ஓரல் எப்பிக், வாய் வழியா சொல்லப்பட்டு வர கதை. இந்த கதைய 4000 லைன்ஸ் உள்ள அந்த பாடலை இவங்க வந்து லாஸ்ட் சிங்கர்ஸ்ன்னு சொல்றாரு. தே பெர்ஃபார்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் பெயிண்டட் ஸ்க்ரோல், கேரிங் ஃபார்வர்ட் அண்ட் ஓரல் ட்ரெடிஷன் சென்ச்சுரிஸ் ஓல்ட். இப்போ இவங்க வந்து ஒரு பெயிண்டடான ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு தான் இந்த கதையை வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அஸ் மாடர்ன் என்டர்டைன்மெண்ட் எக்லிப்சஸ் ஃபோக் ஆர்ட், the livelihood and cultural legacy face extinction. So இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஃபோக்லோர்ஸ் எல்லாம் உயிரோட அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்களோட ஸ்கில்ஸ் மூலமா. ஆனா லேட்டஸ்டா வந்த என்டர்டைன்மெண்ட்ஸ், மாடர்ன் என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபோக் ஆர்ட் இருக்குல்ல, நாட்டுப்புற கதைகள்லாம் எக்லிப்ஸ் பண்ணுது, அதெல்லாம் வந்து மறைச்சு விட்டுருது. ஓகே, அதனால இவங்க லைவ்லிஹுட்டுமே பாதிக்கப்படுது. திஸ் சாப்டர் கேப்சர்ஸ் த பியூட்டி அண்ட் ஃப்ரெஜைலிட்டி ஆஃப் இந்தியாஸ் ஓரல் ட்ரெடிஷன்ஸ். ஸோ ஒரு அழகான ஒரு விஷயம் தான் ஃபோக் டேல வந்து ஓரல் ட்ரெடிஷன்ஸ். அதாவது இது வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லை, ஓரலாவே வாய் வழியாவே வந்த கதைகள். இந்த கதைகளை வந்து சொல்ற அந்த கடைசி தலைமுறையினரா தான் இந்த மோகன் போப்பாவும் பட்டாசியும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கதையை அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்கு இந்த ஸ்டோரி. ஓகே, அடுத்தது த ரெட் ஃபேரி, லால் பெரி மஸ்தானி. இவங்க வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவங்க. லால் பெரி, ஒரிஜினலி ஃப்ரம் பீகார், மேக்ஸ் அ ஹோம் அட் த ஷ்ரைன் ஆஃப் லால் ஷபாஸ் கலந்தர் இன் சிந்த், பாகிஸ்தான். ஸோ இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க. எந்த ஷ்ரைன்னா அங்க இருக்க அவங்களோட தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா லால் ஷபாஸ் கலந்தர் இன் சிந்த், பாகிஸ்தான். ஓகே, அவங்க வந்து இந்த இந்த மாஸ்கா தான் இவங்க இந்த ஷ்ரைன்ல தான் இவங்க வழிபடுறாங்க. She embodies the free-spirited devotion of Sufism, finding joy in singing, dancing and ecstasy. So அந்த சுஃபிசம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை பின்பற்றுறவங்க ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடா ரொம்ப ஜாய் இன் சிங்கிங், டான்சிங், எக்ஸ்டட்டிக்கா இருப்பாங்களாம். அதை எல்லாமே இவங்க வந்து கொண்டு வர்றாங்க லால் பெரி. Yet her mystical way of worship stands in stark opposition to Orthodox Islam, which condemns her practices. ஆனா ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த பிராக்டிசஸை எதுக்குறாங்க. ஹர் லைஃப், ஏன்னா இவங்க வந்து அவங்களோட பிராக்டிசஸை எப்படி பண்றாங்கன்னா சிங்கிங், டான்சிங், எக்ஸ்டசில பண்றாங்க. இதை ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம்ஸ் வந்து எதுக்குறாங்க. ஹர் லைஃப் ரெப்ரசன்ட்ஸ் த என்டியூரிங் கிளாஷ் பிட்வீன் இன்க்ளூசிவ் பாப்புலர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். ஸோ அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா கிளாஷை காமிக்குது. ஓகே, அந்த பாப்புலர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பழக்க வழக்கம் தான். ஆனா ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்குல்ல, அதுக்கும் இடையில அந்த விஷயங்கள், அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி த ரெட் ஃபேரி, லால் பெரி மஸ்தானி வந்து அழகாவே காமிச்சிருக்கு. சுஃபி மிஸ்டிக், பாகிஸ்தான். ஓகே, சுஃபிங்கிறது அவங்களோட இது பிராக்டிஸ் பண்ற ஒரு பிராக்டிஸ். த மாங்க் டேல், தஷி பசாங், டிபெட்டியன் மாங்க், தர்மசாலா. ஸோ இந்தியாவை சுற்றி நடக்கிற கதைகள் தான். இந்தியா மட்டும் இல்லை, நம்ம பாகிஸ்தான் ஸ்டோரி ஒன்று பார்க்குறோம். அடுத்து தர்மசாலா, டிபெட்டை சேர்ந்த ஒரு மாங்கோட கதையும் பார்க்குறோம். அவர் பேர் வந்து தஷி பசாங். ஓகே, இது வந்து மாங்க் ஸ்டேலில் வருது. தஷி பசாங்ஸ் லைஃப் பிரிட்ஜஸ் பீஸ் அண்ட் வயலன்ஸ். ஸோ இவர் கதையில பார்த்தீங்கன்னா பீஸுக்கும் வயலன்ஸ்க்கும் ஒரு பாலமா இருக்கு இவரோட லைஃப். அஸ் அ டிபெட்டியன் மாங்க் forced into exile after Chinese invasion, he joins the resistance movement, taking up arms in contradiction to his Buddhist vows. இவர் வந்து புத்திஸ்ட் மாங்க், ஆனா
பீஸ்க்கும் அமைதிக்கும் வயலன்ஸ்க்கும் இடையில ஒரு பிரிட்ஜா அவர் செயல்பட்டார்னா ஏன்னா இவங்க இந்த சைனீஸ் வந்து டிபெட்டன் அந்த இதை வந்து இன்வைட் பண்றப்போ அங்க இருந்த மாங்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எக்ஸைல்குள்ள தள்ளுறாங்க, அவங்கள வந்து நாடு கடத்துறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இதை எடுக்கிறாரு, ஆர்ம்ஸ் எடுக்கிறாரு, வெப்பன் எடுக்கிறாரு எகெயின்ஸ்ட் அந்த சைனீஸ். அப்ப புத்திஸ்ட் வர்வ்ஸ்க்கு எதிரா அவர் எதுக்கு எதை வந்து எந்த பிரமாணத்தை எடுத்துட்டு புத்திசம் ஃபாலோ பண்றாரோ அதுக்கு எகெயின்ஸ்டா முடிவெடுக்கிறாரு. லேட்டர் tormented by guilt, he dedicates himself to atonement by hand printing prayer flags, symbols of compassion carried on the wind. ஆனா அவரே அதுக்கப்புறம் வந்து அதுக்காக ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஸோ தன்னோட தப்புக்கு வந்து பரிகாரம் தேடுறாரு. அட்டோன்மெண்ட்னா அதுதான். ஓகே, ஸோ ஒரு ப்ரேயர் ஃபிளாக்ஸ் மாதிரி வச்சுட்டு சிம்பிள்ஸ் காமிக்கிறாரு, பீஸ் சொல்ற மாதிரி. ஹிஸ் ஜேர்னி இல்லஸ்ட்ரேட்ஸ் த எத்திக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் எக்ஸைல், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிப்பன்டன்ஸ். ஸோ இவரோட கதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஒரு சில முக்கியமான விஷயங்களை, நாடு கடத்தப்படுறாரு, அதனால அவர் என்ன பண்றாரு, வெப்பன் எடுக்கிறாரு, அப்புறம் அதுக்காக என்ன பண்றாரு, தன்னோட ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இறங்கி போறாரு. நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அட்டோன்மெண்ட், தனக்கு தானே பரிகாரம் தேடிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். த மேக்கர் ஆஃப் ஐடல்ஸ் ஸ்ரீ கந்தஸ்பதி, பிரோன்ஸ் கேஸ்டர், தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடுல இருந்து கர்நாடகா ஸ்டோரி 2 பார்த்தோமா, 2 3 பார்த்தோம். அடுத்து வந்து கண்ணூர்ல இருந்து ஒரு ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி பார்த்தோம், ராஜஸ்தானி ஸ்டோரி 2 பேர் பார்த்தோம். அடுத்து ரெட் ஃபேரி, சுஃபி மிஸ்டிக் பார்த்தோம். தஷி பசாங் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் வித் ஸ்ரீ கந்தஸ்பதி. ஓகே, இவர் மேக்கர் ஆஃப் ஐடல்ஸ், சிலைகள் வடிப்பவர். Okay, in Swamimalai, Tamil Nadu, Sri Kandaspathi continues a hereditary craft tracing back to Chola dynasty. சோழர் காலத்து அந்த கலையை வந்து வடிக்கிறதுல இவர் வந்து சிறந்தவர். சுவாமிமலையை சேர்ந்தவர், கும்பகோணம் பக்கத்துல இருக்க சுவாமிமலையை சேர்ந்தவர். The last wax casting of bronze idols பண்ணக்கூடியவர். His idols are not mere art but sacred embodiments of divinity. இவரோட ஐடல்ஸ் வந்து வெறும் கலை மட்டும் இல்ல, இது வந்து கடவுளோட அந்த எம்பாடிமெண்ட்டை கொடுக்குறாரு, சேக்ரடான விஷயம் பண்றாரு, ரொம்ப புனிதமான விஷயத்த வந்து எம்பாடி பண்றாரு, கடவுளரை உருவம் கொடுக்கிறாரு பிரான்ஸ்ல. Yet in a world of machine made products and declining patronage, his profession faces modern challenges. ஆனா மெஷின் எத்தனையோ வடிவமைச்சு என்னென்னவோ கொடுத்துட்டு இருக்க இந்த காலத்துல அவரோட அந்த கைவினை பொருளான அந்த பிரான்ஸ் மேக்கிங்க்கு வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. His life reflects the struggle of artisans preserving traditions in the materialistic age. ஸோ இவரோட கதை பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஏஜ்ல எப்படி இவர் மாதிரி கலைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. த லேடி ட்வைலைட், மனிஷா மா பைரவி, பெங்கால். ஓகே, இவங்க formerly from a middle-class Calcutta family, Manisha renounces ordinary life to embrace tantric worship at Tarapith, a town sacred to the goddess Tara. So இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணவங்க தான் மனிஷா. இவங்க அந்த ஆர்டினரி லைஃபை விட்டுட்டு தந்த்ரிக் வர்ஷிப்குள்ள வர்றாங்க. இது தாராபித்ன்ற டவுன்ல காடஸ் தாரா அவங்கள வழிபடுற ஒரு தாந்திரிக் வர்ஷிப். லிவிங் அமங் கிரிமேஷன் கிரவுண்ட்ஸ், ஷி பெர்ஃபார்ம்ஸ் ரிச்சுவல்ஸ் இன்வால்விங் ஹியூமன் ஸ்கல்ஸ் அண்ட் அதர் டேபூஸ், சீக்கிங் லிபரேஷன் த்ரூ டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் வித் டெத் அண்ட் ஃபியர். ஸோ தாந்திரிக் ப்ராக்டிஸ் அப்படின்னா இந்த தந்திரங்கள், சில விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யறது தான், நம்ம சொல்ற இந்த சூன்யம் விற்கிறது அந்த மாதிரி. ஓகே, லிவிங் அமங் கிரிமேஷன் கிரவுண்ட்ஸ், ஆனா இந்த கடவுளோட தீயின் கீழே செய்யறது. கிரிமேஷன் கிரவுண்ட்ஸ்னா இந்த எரியூட்டப்படும் இடங்கள், அதான் மயான பூமிகள். அங்கெல்லாம் அவங்க வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஹியூமன் ஸ்கல்ஸ் வச்செல்லாம் செய்வாங்க, மண்டையோடு வச்சு. எதெல்லாம் நம்ம வந்து பயப்படுவோமோ அதெல்லாம் வச்சு செய்யறவங்க. சீக்கிங் லிபரேஷன் த்ரூ டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் வித் டெத் அண்ட் ஃபியர். அதாவது இது என்ன மாதிரி தாந்திரிக் பிராக்டிஸ் அப்படின்னா டெத் அண்ட் ஃபியரோட டைரக்ட், எதெல்லாம் நம்ம பயப்படுவோமோ அது கூட தொடர்பு வச்சு அதெல்லாம் உடைக்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, அது இது இது
மயானம் தான் நம்ம வந்து பார்த்து பயப்படுற ஒரு இடம் இல்லையா? ஸோ அங்கேயே போய் அந்த பூஜைகள செய்றது. ஸோ அது மூலமா என்னன்னா, கான்ஃப்ரான்டிங் வித் டெத் அண்ட் ஃபியர். டெத்தையும், இறப்பையும், பயத்தையும் ஒழிக்கிறது. ஹர் ஸ்டோரி illuminates the mystic and depth of tantra, often misunderstood as mere superstition. இப்போ தந்த்ரா வந்து ஒரு சும்மா அந்த சூப்பர்ஸ்டிஷன்னு பார்க்குறவங்களுக்கு மத்தியில இவங்களோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து The Song of the Blind Minstrel, Kanaidas and Devdas Bowl. ஓகே, இதுதான் ஃபைனல் சாப்டர். The final chapter turns to the balls, wandering mystic minstrels whose songs celebrate love, simplicity and the divine within. இவங்க வந்து கடவுளை பத்தி பாடக்கூடிய பாடல்கள் பாடக்கூடியவங்க தான் இந்த பால்ஸ் அப்படிங்கிறது. பெங்காலை சேர்ந்தவங்க. ஓகே, அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள பால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கனைதாஸ் அண்ட் தேவ்தாஸ் பால். ஓகே, பால்ஸ் ஆஃப் பெங்கால். பால்ங்கிறது அங்க ஒரு விதமான ஒரு 2-3 ரிலிஜனோட ஒரு காம்பினேஷன்ல பாடப்படக்கூடிய அந்த பாடல்கள் தான். ஓகே, whose songs celebrate love, simplicity and the divine within. ஓகே, நம்மளுக்குள்ள இருக்க love, simplicity, divine பத்தி தான் அந்த பாடல்கள் இருக்கும். Dalrymple focuses on Kanaidas and Devdas Ball, who sing at the annual Kendoli Ball Festival. இதுல வந்து அவர் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது இந்த 2 பேர் தான். அந்த பால் பத்தி பேசுறாரு. கனைதாஸ், தேவ்தாஸ் பால், இவங்க 2 பேரும் ஆனுவலா வருஷம் நடக்கக்கூடிய கெந்தோலி பால் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பாடல்கள்லாம் பாடுறாங்க. Facing commercialization and dwindling support, they nonetheless keep alive a tradition that blends Hindu, Sufi, and tantric elements into a philosophy of universal humanity. நான் சொன்னேன் இல்லையா, இது சுஃபியிசம், ஹிந்துயிசம், தாந்திரிக் எலமெண்ட்ஸ் இது எல்லாம் கலந்த ஒரு விதமான ஒரு ஓரல் ட்ரெடிஷன் தான் இது. இதை வந்து இவங்க எத்தனையோ கமர்ஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலைஸ் வேர்ல்டுல இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி மாறிட்டு இருக்கப்போ இவங்க இன்னமும் இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அலைவா வச்சிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் 9 lives of the sacred in India, in search of the sacred in India. ஓகே, ஸோ இந்த 9 lives தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் செட்டாக தான் பார்க்கணும். ஏன்னா 9 வந்தது அப்பதான் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரே லைஃபா தான் பார்க்குறாரு, மோகன் போப்பா அண்ட் பட்டாசி. அதே மாதிரி கடைசியா வரக்கூடிய கனைதாஸ் அண்ட் தேவ்தாஸ் பவுலும் ஒரே லைஃபா தான் டீல் பண்றாரு. அனாலிசிஸோட கன்க்ளூஷனுக்கு போயிடலாம் நம்ம. Dalrymple's 9 lives works on 2 levels. 2 லெவல்ல இந்த ஸ்டோரி ஒர்க் ஆகுறத நம்ம பார்க்குறோம். டிராவல் ரைட்டிங், கல்ச்சுரல் டாக்குமெண்ட். ஒரு டிராவல் ரைட்டிங், ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு, டிராவல் ரைட்டிங்காகவும் பார்க்கலாம். கல்ச்சுரல், இந்த கலாச்சாரத்தை படம் பிடிச்சு காமிக்கிறார்ல, கல்ச்சுரல் டாக்குமெண்ட்டாகவும் பார்க்கலாம். It captures intimate oral testimonies of people living at the fringes of mainstream society, yet carrying forward traditions that define India's spiritual identity. இந்தியாவோட அந்த ஆன்மீக இது தனித்துவம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த எல்லா லைஃப்ஸ்லயும் அதை நம்ம அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில இருந்து அந்த ஓரத்துல வாழ்றாங்க இருக்கலாம், அவங்க இதெல்லாம் நம்புறாங்க. இப்போ பெருசா டக்குன்னு பார்த்தா ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம் அப்படின்னு இல்லாம அதோட மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து மாறி ஒரு சில பிராக்டிசஸ், சுஃபிசம்னு ஒரு இஸ்லாம்ல சொல்றாரு. அதே மாதிரி ஹிந்துயிசம்லயே நிறைய 2-3 ஃபெஸ்டிவல் எல்லாம் காமிச்சிட்டாரு. அதுல ஓரல் ட்ரெடிஷன்ஸ் காமிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் இங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஈச் லைஃப் ஸ்டோரி raises questions about faith, survival and adaptation. Yet amid decline and conflict, Dalrymple portrays resilience. இது எல்லா கதையிலையும் இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் ரெசிலியன்ஸ், மீண்டு எழும் தன்மை தான் ரெசிலியன்ஸ். ஓகே, அதை காமிச்சிருக்காரு. The determination of individuals to preserve meaning in their lives through devotion. கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா இந்த வாழ்க்கை எப்படி அவங்க மீனிங்ஃபுல்லா ஆக்குறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம் அந்த கதைகள்ல. Conclusion. Okay, so 9 lives is not just a travel book but a mosaic of India's. மொசைக்னா என்ன, ஒரு கலந்தது. அந்த மொசைக்னால இப்படி கலந்துருக்கும் இல்லையா, அந்த மொசைக் ஸ்டோன்ஸ் பார்ப்பீங்கல்ல, நிறைய கலந்துருக்கும் டிசைன்ஸ். மொசைக்னாலே அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து அப்படி கலவை. ஓகே, ஸோ இட்ஸ் அ மொசைக் ஆஃப் இந்தியாஸ் லிவிங் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ். அப்போ இந்தியாவில் எத்தனை விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்கு, அதோட மொசைக்காக தான் நம்ம வந்து 9 lives பார்க்குறோம். பை கிவிங் வாய்ஸ் டு nuns, monks, artisans, singers, mystics and dancers, Dalrymple reveals how religion
continues to define identity and purpose in a rapidly changing society. ஸோ இந்த கதை மூலமா அவர் வந்து ரிலிஜன்ல எப்படி வந்து ஐடென்டிட்டி வந்து ரிலிஜன்ல கண்டினியூஸ் டு டிஃபைன் ஐடென்டிட்டி. ஓகே, தனித்துவத்தை வந்து அழகா இந்த சேஞ்சிங் சொசைட்டில தனித்துவமோட எத்தனை பேர் இருக்காங்கன்னு அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. ஓகே, ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். இந்த எஸ்ஸையும் என்னோட டிராவல் ரைட்டிங்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ எல்லா டாபிக்ஸ்க்குமான நீட்டாக கிளியர் எஸ்ஸேஸ், பேராகிராஃப், ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம்.